இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட வேலை பார்க்குற போலீஸும் ஒரு கொலை கேஸ் விசாரிக்கிறப்ப அதுக்கு சரியான ஆதாரமும் அந்த ஆளும் எங்க இருக்கானே தெரியல. உடனே இவங்களே ஒரு போலியான ஆதாரத்தை செட் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அப்பாவி மேல பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. அப்போதைக்கு இந்த கேஸ் க்ளோஸ் ஆகி இவருக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. பாவம் இவரும் எவ்வளவோ சொல்லி பாப்பாரு, இந்த கொலையை நான் பண்ணல, அப்படி எனக்குன்னு யாருமே இல்லை, என் கூட பிறந்த எனக்குன்னு ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்கா, என்னை விட்டு என் தங்கச்சி பாக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு கெஞ்சியும் பாக்குறாரு. ஆனா மனசாட்சியே இல்லாம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி 3 மாசம் கழிச்சு யதார்த்தமா வேற கேஸுக்கு ஒரு மொபைல் சிக்கிறப்ப அந்த மொபைல் அதுல விட்னஸா இருக்கும். இப்போ இந்த கேஸை ரீஓபன் பண்றப்ப போலீஸ் மேலதான் குற்றம் இருக்கு. சோ மறுபடியும் யாரு உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா போலீஸ்க்கு தான் தண்டனையே கிடைக்கும். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது நம்ம ஹீரோ 5 வருஷத்துக்கு லீவ் போட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு யாருன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் கேஸ் போட்டு உள்ள போட்டுருப்பாங்க இல்லையா, அவரோட தங்கச்சியா தான் இருக்கும். அடுத்து இந்த பொண்ணுக்காக மறுபடியும் போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணி அந்த கேஸ் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கொலைகாரன் எவ்வளவு பெரிய தில்லுமுழுக்காரனா, சதுரங்க ஆட்டம் படம் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இவனும் வேற வேற பேரை வச்சு எல்லா ஊருக்கும் போய் ஏதாச்சும் ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்கான். அதுலயும் ஒரு பொண்ணுக்கலாம் உனக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னா நான் கொடுக்குற ஒரு பொருளை வீட்டுல வைங்க, அந்த பொருளை வீட்டுல வச்சிருந்தா நீ ஒரே மாசத்துல கர்ப்பமாயிருவேன்னு 2 லட்ச ரூபாய் காசை வாங்கிட்டு போய் ஆள் எஸ் ஆயிருப்பான். ஆனா அந்த கொலைகாரன் நம்ம போலீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு முன்கூடியே செத்து போயிருப்பான். அடுத்து இவங்க எல்லாரும் போய் கேஸ் போட்ட குற்றத்துக்காக போலீஸ்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ மனசாட்சிப்படி செஞ்சது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.